நான் தான் அது ஸ்டபர்னா இருந்தனால என்னோட இதயத்தை கடினப்படுத்துறனால தான் இந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கறாருன்னு நான் யோசித்தேன். So I understood that I am being stubborn for the calling of God, and that is why this is happening to me, that I am not able to speak. மறுபடியும் திரும்பி நான் சர்ச்சுக்குள்ள வந்தேன். Again I came inside the church. ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சாரு. God started to speak to me. என்னுடைய ஜனங்கள் பீகார்ல அழிந்துகிட்டு இருக்கும்போது நீ சுகபோகமா நீ வந்து ஒரு ஸ்மூத் லைஃபை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறிய மகளே, நீ எனக்காக ஊழியம் செய்ய நீ பீகாருக்கு ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. So God started to speak to me. God was telling me that there are so many people in Bihar who needs your support, but you want a life which is cozy and you want a life which is smooth going. நான் சர்ச்சுக்குள்ள வந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே திருமணம் ஆகியோ ஆகாமலோ நான் வந்து பீகாருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் என்னையால பேச முடிஞ்சது. So I came inside the church, I bowed down and I dedicated myself, and that's after that only I was able to speak. கர்த்தர் வந்து என்னைய கட்டாயப்படுத்தி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைச்சாரு. God forced me to accept this ministry, and I am there doing this work. உண்மையாகவே நான் முழுவதுமா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையில அதிகமான பாடுகள் வந்தது. When I gave myself for this missionary work, I had a lot of troubles and tribulations. முதலாவது என்னுடைய வீட்ல மரணம் வந்தது. There was death in my family. நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரியாது. அம்மா அப்பா நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா டீச்சரா இருந்தாங்க, அப்பாவும் எஸ்டேட்ல வேலை செய்தனால பணத்துக்கு ஒரு கஷ்டம் இல்ல. நல்ல ஒரு ஸ்மூத் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லணும் அந்த நாள் வரைக்கும். ஆனா இந்த மரணம் வந்து ஒரு பெரிய தாக்குதலை உண்டு பண்ணிச்சு எங்க குடும்பத்துல. So we had a very lavish life. We don't know what is poverty. We don't know what is death. In that kind of a situation, we all were grown up, and suddenly things are changing. There was death and there was trouble around. நான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சேன். நான் இனி ஊழியத்துக்கு போக மாட்டேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகுதானே இந்த நம்ம வீட்டுல இப்படி ஒரு மரணம் இப்படி ஒரு பாடுன்னு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னேன். And I decided that time, because I surrendered myself in the hands of God, all the tribulations are coming, and will not go anymore for the work of God. I decided like that. மறுபடியும் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். Again God started to speak to me. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனத்துல கூறப்பட்டது போல, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் மிகவும் குறுகியது. நீதிமொழிகள் 24 11 12 Proverbs chapter 24 11 and 12. Deliver those who are drawn towards death, and hold back those trembling on the slaughter. If you say, surely we did not know this, does not he who weighs the heart consider it? And he who keeps your soul, does he not keep it? And will he not render to each man according to his deeds? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவீன் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு. Those who are going to death, if you can, you deliver me from the death. என்னுடைய சகோதரனுடைய மரணம் வந்து அவன் ஒரு பாய்சன் குடிச்சு இறந்தனால நான் மறுபடியும் நான் ஆண்டவருக்கு என்னைய ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த விதமா கடந்து போறவங்களை விடுவிக்கிற பணி, அதாவது இந்த மரணத்துக்கு நேரா ஓடிக்கிட்டு இருக்கவங்க, மரணத்துக்கு போடப்படுறவங்களெல்லாம் நான் விடுவிக்கணும் ஆண்டவரே, இந்த பணியை நான் மறுபடியுமா செய்யணும்னு சொல்லி திரும்பவுமா நான் என்னைய அர்ப்பணிச்சு நான் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். One of my brother, he consumed poison and his sweet side, and I rededicated myself. I decided that I will not do the will of God anymore. But after this death and all, it really changed me, and I rededicated myself in the hands of God. And I pray that those who are going to this kind of a death situation, I want to bring them out of that situation. உண்மையாகவே நான் இன்னைக்கு சொல்ல முடியும், இந்த விதமாக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அநேகரை விடுவிக்கும் பணியில கர்த்தர் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார். God is using me mightily, and those who are going to death, he is using me mightily to bring that people out of that situation. அதே போல நான் வந்து திருமணத்துக்கு முன்னால ஒரு 40 பிள்ளைங்களுக்கு ஒரு வார்டனா தான் இருக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா 25,000 பிள்ளைங்களுக்கு இப்பொழுது ஒரு தாயாக ஆண்டவர் மாத்திட்டு இருக்காரு. எப்படி எனக்கு வசனம் கொடுத்தாரோ, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவை காட்டிலும் உன்னுடைய வழியை
காட்டிலும் என் வழிகளும் என்னுடைய நினைவுகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கிறது, அவ்வளவு பெரிதா இருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி நான் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய காரியங்களை என் கண்களே பார்க்கும்படியாக கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. I was a warden only for 40 children, but God has used me to be a person 25,000 to lead this 25,000 in the hands of God, and God is using her mightily because according to the promise of God in Isaiah chapter 55 verse 18:9, God has used her mightily, that her thoughts are not his thoughts and my ways are not his ways, and as the earth is above the sky, like that God has used me mightily for the glory of God. அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a great purpose in your life also. உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். He got a higher thoughts. என்னை போல ஒருவேளை நீங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக ஒரு எல்லைக்குறிக்குள்ளாக இருந்து கொண்டு இதை செய்யலாம்னு நினைக்கலாம். அதாவது நீங்க உங்களுடைய சுய இஷ்டப்படி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை குறித்து கர்த்தர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரு, சித்தம் வைத்திருக்கிறாரு. அதை நம்ம அறிஞ்சு செயல்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். We may have a small boundary surrounding us, but God has got a greater plan in every one of our life here. So if we give our life in the hands of God, and God can use us mightily according to His will and according to His glory. May God bless this testimony. Skit boys. We're going to have a skit now actually. Okay, a couple of days back we heard a beautiful message right in the same church. Augustine uncle shared about 4H in our lives actually, which we need to really emphasize in our life. The first H is holiness, honesty, harmony, hope. 4 important words. Can you all repeat again with me? Holiness, honesty, harmony, and hope. Okay. And based on that, our other fellows, like, seniors are going to play a skit here, and we'll wait for you. Okay, I'm going to teach you something else very importantly. Okay, let's use this time. Okay, there's a famous saying, and keep it in your heart, and all the Bible, there are so many Bible verses to support it. If you stop learning, you are stop growing. Can you repeat it? If you stop learning, you are stop growing. If you stop growing, you start decaying. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? Okay, you got it guys? Okay. If you stop learning, you stop growing. Once again, if you stop learning, you stop growing. If you stop growing, you start decaying. Okay, again, if you stop growing, you start decaying. Okay, see, that's what its revival is all about. Okay, it's not a one-day show. Your revival should not be there in your heart for one day. It should keep on burning. Okay, like how they used to torch the Olympic torch. They keep on, they will take it as a relay run and they'll pass it on everywhere, and they keep the flame burning. Okay, so if you're not burning, if the fire is not going to in your heart, then it's very difficult to keep this revival throughout your life. And you can't keep on going actually. So every day you should learn something else. And every day you should grow. If you read about Jesus in Luke, I think 2:52, he was a small baby. He came as a baby. God of God. And He's a wondrous God. He's a wonderful counselor. And He's a King of Kings. He came as a baby, as a man. But still, did He came as a baby with all the entire knowledge and wisdom? No. The Bible says, I think you can see there in the slide. And Jesus increased in wisdom, in the sense in broad and full understanding, and in stature,
favor of men and God. Okay, what does it mean? Jesus himself increased. Okay, what's the meaning of increase? What does it mean?